வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை. மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் பரபரப்பு தீர்ப்பு. சாத்தான்குளம் வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையுடன் 84 லட்சம் ரூபாய் அபராதம். மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு. காவல் நிலைய மரணங்கள் சமுதாயத்தில் மிகவும் கொடியது என மதுரை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கண்டனம். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது எனவும் வேதனை. பொதுமக்கள் காவல்துறையினரை ஒன்றும் செய்ய முடியாது என நினைப்பதால் எதிரிகளுக்கு தூக்கு தண்டனை பரிசு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் கருத்து. பாமர மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. சாதாரண மக்களுக்கு இதுபோன்ற துன்பம் வரவே கூடாது. 9 போலீசாருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜெயராஜ் மகள் வெர்சஸ் உருக்க. போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் நேற்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு. சுமார் 4000த்திற்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். தொடர்ந்து 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல். எடப்பாடி பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்ததை தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளுக்கென நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிக்கும் ஒருமைப்பாட்டை நிறைவேற்றேன் என்றும் ஆண்டவர் மீது சொல்லிற்கு உறுதிக்கிறேன். கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முதுகுளத்தூரில் ராஜகண்ணப்பன் வேட்புமனு தாக்கல். காட்பாடியில் துரைமுருகன், தூத்துக்குடியில் கீதா ஜீவன் மனு தாக்கல் செய்தனர். பாலக்கோட்டில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி வேட்புமனு தாக்கல். நன்னிலத்தில் காமராஜ், ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட KC வீரமணி வேட்புமனு தாக்கல். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செல்வ பெருந்தகை, மேலூரில் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல். ஸ்ரீவைகுண்டம் மற்றும் உதகையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மனு தாக்கல். தமிழறிஞர் கலைஞருடைய தவ புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற அலை வீசிக் கொண்டிருக்கிறது. 210 தொகுதிகள் மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். ஏதாவது தமிழ்நாட்டில் கால உண்ணமா பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மண் அவர்களுக்கு உகந்த மண் இல்லை. அவருடைய பாசிச மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் என்றும் இடமில்லை. எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தும் 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவ தலைவராக ஆட்சி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. அவர்களோடு சேர்ந்து அதிமுக
முகமூடி அணிந்து வந்திருக்கும் பாஜக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் விட முடியாது. சாத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், அவிநாசியில் எல் முருகன் வேட்புமனு தாக்கல். கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன், ராமநாதபுரத்தில் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜனநாயக கூட்டணியுடைய வாய்ப்பு நாளுக்கு நாள் பிரகாசமாகிக் கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை பார்த்து பெண்கள் குறிப்பாக மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். தங்கள் பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் திரும்பவும் பத்திரமாக வர முடியுமா என்கின்ற சந்தேகமும் பயமும் இன்று ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை. ஏப்ரல் 9 வரை மனுக்களை வாபஸ் பெற அவகாசம். அன்று மாலையே இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும். புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு. இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைவதால் வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரச்சாரம். புதுச்சேரி மாநிலம் முன்மாதிரி மாநிலமாக மாற்றப்படும் என்றும் திருக்கனூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடவுளையில் சஞ்சரிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது இந்தியாவில் அல்ல, ராகுல் விரும்பும் பாகிஸ்தானில்தான் என்றும் பேச்சு. बात तो सही है, पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं। मगर राहुल बाबा वो भारत में नहीं पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए हैं। புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது உயர்கல்வித்துறையில் 15,000 கோடி ரூபாய் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை 47% அளவுக்கு உயர்ந்ததாகவும் அமித் ஷா விமர்சனம். की रिपोर्ट ने बताया कांग्रेस सरकार में, डीएमके सरकार में 15,000 करोड़ के विकास के फंड का घपला हुआ है। ये जो 15,000 करोड़ रुपया है वो पुदुचेरी का 3 साल का बजट होता है, 3 साल का। திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரனை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரை. 5 ஆண்டுகளாக தொகுதிக்கு செய்த வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பு. குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் அறிவிச்சோம், கொடுத்தோம். இப்ப 2,000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் 2,500 உயர்த்தி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தியது நம்முடைய அரசு. காரணம் மத்திய அரசு உதவி, மத்தியில் ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த நலத்திட்டமும் கொண்டுவரப்படவில்லை. வளர்ச்சி இல்லாத மாநிலமாக மாற்றியதுதான் காங்கிரஸ் அரசின் சாதனை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக பாடுபடும். தமிழ்நாட்டை போன்றே திராவிட மாடல் திட்டங்கள் புதுச்சேரிக்கும் வரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. மாற்றத்திற்கு புதிய விடியலுக்கு தயாராகிட்டீங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற மாதிரி திராவிட மாடல்களின் முற்போக்கு திட்டங்களை இங்கேயும் செயல்படுத்தணும். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம். நான் உறுதியா சொல்றேன், இந்த ஸ்டாலினின் குரல் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்த புதுச்சேரிக்கும் சேர்த்தே தான் ஒலிக்கும், எப்பவுமே ஒலிக்கும். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. பதவிக்காக யார் காலிலும் விழுவார் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. நேரா போய் டெல்லியில மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். இதனாலதான் சொன்னேன் மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். யாருக்காக சென்னையில் பல கோடி ரூபாய் செலவழித்து கார் பந்தயம் நடத்தினீர்கள்? அதை பற்றி பேசினால் அசிங்கமாகிவிடும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாம் எடுக்க தேவை இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் இன்று நடைபெறவிருந்த தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து. சென்னை சைதாப்பேட்டையில் இன்று நடைபெறவிருந்த தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து. ஏற்கனவே வெள்ளிவாக்கம் டி-நகர் பரப்புரை ரத்தான நிலையில் இன்றைய பிரச்சாரமும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. நெல்லையில் நாளை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி. 19 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை. ஊழலின் ஊற்று கண்ணான திமுகவின் குடும்ப அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். Situation. Unfortunately, for the last 5 years, we have seen people's distress, failure of the government, massive corruption in every aspect of government. தமிழகத்தில் இயங்கும் தனியார் பேருந்துகளின் டிக்கெட் கட்டணத்தை முறைப்படுத்த கோரிய மனு. 2 வாரங்களுக்குள் போக்குவரத்து துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாத முகாம்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தானின் குரலாக ஒலித்து வருகிறது காங்கிரஸ். நாட்டின் பாதுகாப்பை பற்றி காங்கிரசாருக்கு சற்றும் கவலை இல்லை என்றும்
அசாம் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் பினராயி விஜயனும் மக்களுடன் இணைந்து பணியாற்றாமல் அதிகார மமதையில் செயல்படுவதாக ராகுல் குற்றச்சாட்டு. கேரளாவில் உண்மையான இடதுசாரி ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் திருச்சூர் பிரச்சாரத்தில் விமர்சனம். பிரதமர் மோடியும் RSSம் மதத்தின் அடிப்படையில் இந்தியாவை பிளவுபடுத்துவதாக மல்லிகார்ஜுன கார்கே புகார். இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே மோதலை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. கேரளாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் பினராயி விஜயன் கைகோர்த்துள்ளதாக பிரியங்கா காந்தி விமர்சனம். இடதுசாரி சித்தாந்தம் மற்றும் பொறுப்புகளை கூட்டணிக்காக கேரள முதலமைச்சர் சமரசம் செய்து கொண்டிருப்பதாகவும் காட்டும். ஒரே இரவில் ஈரானை அழித்துவிட முடியும். அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை. IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிப்பு. IPL கிரிக்கெட் போட்டியில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர். பவர் பிளேயில் மட்டும் 81 விக்கெட்டுகளை வீழ்த்தி RCB வீரர் புவனேஷ்குமார் சாதனை. IPL கிரிக்கெட் லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பல பரீட்சை. போட்டி கவுஹாத்தி பார்சபாரா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம்.